வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். உங்களுக்கு வேண்டியது அட்ராக்டிவான ஆஃபரா இல்ல தரமான பொருளா? சோ அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. நிறைய பேர் பவர் வீடுன்னு நம்ம கிட்ட விசாரிக்கிறீங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல அந்த விலைக்கு இந்த பவர் வீடு கிடைக்குது, இந்த விலைக்கு இந்த பவர் வீடு கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அது எல்லாமே உண்மைதான், எதையுமே நாங்க மறுக்க கிடையாது. பட் மார்க்கெட்ல எங்களை விட குறைவா கிடைக்கிற பவர் வீடு இருக்கும், நம்மளோட வர்ஷா கம்பெனியோட பவர் வீடருக்கும் என்ன வித்தியாசங்கள் தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பிரைஸ் கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு வேண்டியது அட்ராக்டிவான ஆஃபரா இல்ல தரமான பொருளாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நீங்க எந்த ஒரு கம்பெனில பவர் வீடர் வாங்கினாலும் சரி இல்ல விசாரிச்சாலும் சரி, கம்பேர் பண்ண வேண்டியது விலை கிடையாதுங்க, அதோட குவாலிட்டி. நீங்க ஒரு தங்கம் வாங்க போறீங்க, தங்கம் வாங்குற கடையில போயிட்டு தங்கத்தோட ஒரு கடையில தங்கமும் உங்க கடையில தங்கமும் வாங்கிட்டு அதை வேண்டிதான் நீங்க கம்பேரிசன் பண்ணணும். ஒரு கடையில தங்கத்தை வச்சுட்டு உன்னியர் கடையில வெளியே வாங்கி நீங்க கம்பேரிசன் பண்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதே மாதிரிதான் நீங்க நிறைய பேர் பவர் வீடர்லயும் பண்றீங்க. சோ இந்த எப்படி நீங்க ஒரு மிஷின் தரமான மிஷினா இல்லையான்னு செக் பண்றது, எப்படி நீங்க எல்லாம் வித்தியாசம் பார்த்து அதுக்கப்புறம் விலையை கம்பேர் பண்ணி வாங்கலாங்கிறத டீடைல்ல இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், எந்த ஒரு பவர் வீடர்னாலும் இன்ஜின், பவர் வீடருக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஒரு கார் வாங்கினீங்கனாலும் சரி, ஒரு பைக் வாங்கினாலும் சரி, அதோட இன்ஜினோட குவாலிட்டி வச்சுதான் மிஷினோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸே உங்களால எடை போட முடியும். சோ நீங்க மார்க்கெட்ல எங்களை விட 1000 ரூபாய் 2000 ரூபாய் மிஷின் கம்மியா தராங்க, இல்ல அதிரடியான விலை தள்ளுபடின்னு போட்டு விளம்பரம் பண்றாங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ் எல்லாமே போயிட்டு நீங்க இன்ஜின் இருக்கு இல்லையா, இன்ஜின் பார்த்தா மட்டும் போதாது, வெளியிருந்து பார்த்தா எல்லா இன்ஜினுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. நீங்க என்னோட இன்ஜின் நீங்க எப்ப வேணா வாங்க, என்னோட இன்ஜினோட உங்களுக்கு சாம்பிள் நான் கழட்டி தரேன். என்னோட இன்ஜினை நீங்க பார்ட்டா கழட்டி, ஒரு இன்ஜின் மெக்கானிக்கும் இங்கே இருக்காங்க, நீங்க பார்ட்டா கழட்டுங்க. உள்ள கழட்டிட்டு அதே மாதிரி மார்க்கெட்ல எங்களோட 1000 ரூபாய் 2000 ரூபாய் சீப்பா கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட இன்ஜின் ஒன்று எடுத்துட்டு வாங்க. மார்க்கெட்ல என்னோட இன்ஜினையும் அவங்க இன்ஜினையும் பக்கத்துல வச்சு நீங்க பார்ட்டா கழட்டிங்க. உள்ள இருக்கிற உங்களுக்கு கேம், ஷாஃப்ட், நீங்க பிஸ்டன் எல்லாத்தையும் கழட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரிஜினல் வித்தியாசம் தெரியுங்க. நம்ம உள்ள யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா, இன்ஜினுக்குள்ள யூஸ் பண்ணிருக்க எல்லாமே பார்த்தோம்னா ஹை கிரேட் உங்களுக்கு அலுமினியமால நம்ம பண்ணிருப்போம். இந்த கேம் ஃபார் எக்ஸாம்பிள், கேமங் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், கேமங் ஒரு பார்ட் எடுத்துக்கலாமே, நம்மளோட ஹை கிரேட் அலுமினியமால நம்ம கேம் பண்ணிருக்கோம் இன்ஜின்ல. பட் மார்க்கெட்ல சீப்பா கிடைக்கிற பவர் வீடர்ல எல்லாம் பார்த்தா உள்ள இன்ஜினுக்குள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்மே பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பாங்க. சோ இன்ஜின்ங்கிற ஒரு காம்பனன்ட் நம்ம பிரைம் மூவர் ஆஃப் த பவர் வீடர். இந்த இன்ஜின்ங்கிற ஒரு காம்பனன்ட் மட்டுமே மார்க்கெட்ல சீப்பா எங்களோட 1000 ரூபாய் 2000 ரூபாய் விற்கிறாங்க இல்லையா, அவங்களோடதுக்கும் நம்மளோட வர்ஷாவோட ஈகோ சீரிஸ் இன்ஜினுக்கும் 5000 ரூபாய் வித்தியாசம் வரும். இன்ஜின்கிற ஒரு ப்ராடக்ட் மட்டுமே. எதனால அப்படின்னா, நான் உள்ள சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்க கார்பரேட்டர் சரி, நம்ம யூஸ் பண்ணிருக்க ஸ்பார்க் பிளக் சரி, நம்ம யூஸ் பண்ணிருக்க பிஸ்டன், ரிங்ஸ், கேம், இது எல்லாமே உங்களுக்கு ஹை கிரேடான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்காக நான் சொல்றேன், நீங்க டைரக்டா என்னோட இன்ஜின் ஒன்று தரேன், நீங்க இன்ஜினை கழட்டி போடுங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல சீப்பா கிடைக்கிற இன்ஜின் ஒன்று வாங்கிட்டு வாங்க, அதையும் கழட்டி போடுங்க. கழட்டி போட்டு ரெண்டு காம்பனன்ட்ஸுமே நீங்க வச்சு பிரிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எது தரமான இன்ஜின், எது விலை குறைவான இல்ல மலிவான இன்ஜின் சொல்லிட்டு. சோ நம்மளோட இன்ஜின் எல்லாமே ஈகோ சீரிஸ் இன்ஜின் சொல்றோம். எதுக்காக ஈகோ சீரிஸ் இன்ஜின் சொல்றோம் அப்படின்னா, ஈகோ சீரிஸ் இன்ஜின் என்னன்னா, நம்மளோட இன்ஜின்ஸ் எல்லாமே ஆஸ் பர் உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இன்ஜினோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும், உங்களுக்கு மைலேஜ் அதிகமா கொடுக்கும், பெட்ரோல் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும், மிஷினோட ஓவரால் உங்களுக்கு வைப்ரேஷனும் கம்மியா இருக்கும். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டிசைட் பண்றது இந்த இன்ஜின் தான். சோ நீங்க எந்த ஒரு கம்பெனியில நீங்க பவர் வீடர் வாங்கினாலும் சரி, அந்த இன்ஜினோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு அந்த பவர் வீடர் அங்க வாங்குங்க. ரெண்டாவது விஷயம், இந்த டயருங்க. இந்த டயருங்கிற விஷயம் ஒரு காமனான விஷயம், எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்கெட்ல எங்களோட சீப்பா விலையில கம்மியா கொடுக்குறாங்களா, அவங்க எல்லாருமே யூஸ் பண்ற இந்த டயர் தான். நம்ம இப்ப புது மாடல்ஸ் எல்லாத்துலயுமே கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம உங்களுக்கு கம்ப்ளீட்டா டியூப்லெஸ் சாலிட் டயர்ஸ் கொடுக்குறோங்க. சோ இந்த சாலிட் டயர்ஸ் கொடுக்குற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் கேஜ்வீல் நீங்க பயன்படுத்துறதுக்கான அவசியம் வருதோ அந்த கேஜ்வீல் எல்லாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. நம்ம சாலிட் டயர் இருந்தாலே போதும், நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மார்க்கெட்ல நீங்க ஒரு கேஜ்வீல் சாதாரணமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் நீங்க செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஜ்வீல் வாங்கி நீங்க பிக்ஸ் பண்றீங்க. பட் எந்த செலவுமே இல்லாம இதே சாலிட் டயர் மூலியமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் டயரை கம்பேர் பண்றப்ப 2.5 மடங்கு உங்களுக்கு சாலிட் டயரோட லைஃப் வரும். மூணாவது விஷயம், மார்க்கெட்ல எல்லாருமே கொடுக்குற இந்த 7 HP பவர் வீடர் உங்களுக்கு இன்ஜினோட நீங்க சைஸ் செக் பண்ணி பார்க்கணும். எங்களோட இன்ஜினோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட இன்ஜின் பார்ட்டா கழட்டியும் பார்க்கலாம், இன்ஜின் நீங்க வெயிட் போட்டும் பார்க்கலாம். சோ எங்களோட இன்ஜினோட சைஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரிஜினல் 7 HP எது, இல்ல சும்மா உங்களுக்கு பவர் கம்மி பண்ணிட்டு 7 HP ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது எதுன்னு உங்களுக்கு தெரியும். சோ நீங்க இன்ஜினோட சைஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ப்ராடக்ட் ஃபைனல் பண்ணணும். நாலாவது விஷயம், நம்பர் ஆஃப் பிளேடு.
மார்க்கெட்ல கொடுக்குற காமனான மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா 24 பிளேடு கொடுப்பாங்க. நம்ம மிஷின் கூட உங்களுக்கு 32 பிளேடு தரோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பிடிஓ ஜாயிண்ட் பிடிஓ அட்டாச்மெண்டோட கொடுக்குறோம். ஸோ நம்ம எல்லா மிஷின்ஸ்லயுமே வந்து பிடிஓ அட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த பிடிஓ அட்டாச்மெண்ட் மூலியமா நீங்க மல்டிபிளான உங்களுக்கு அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ப்ரேயர் அட்டாச் பண்ணிக்கலாம், வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணிக்கலாம், ரீப்பர் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல பிடிஓ மூலமா இங்க கூடிய டிராக்டர் என்ன வேலையெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே இந்த பவர் வீடர் பண்ற மாதிரி இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். 5வது விஷயம் கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸ் நீங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறப்பே தெரியும். நீங்க மார்க்கெட் கிடைக்கிற கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அதோட லென்த்துக்கும் நமக்கும் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 சென்டிமீட்டர் உங்களுக்கு வித்தியாசம் வரும். ஸோ 30 சென்டிமீட்டர் வித்தியாசம் வருதுன்னா அந்த கியர் பாக்ஸ்குள்ள போட்டிருக்க கியர் வீலும் சரி அதுக்குள்ள இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே உங்களுக்கு லென்த்தையும் கம்மி பண்ணியிருப்பாங்க, அதோட தரத்தையும் கம்மி பண்ணியிருப்பாங்க. நம்மளோட கியர் பாக்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷலா நம்ம வர்ஷாவோடக்குன்னு நம்ம இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்காகவே தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான கியர் பாக்ஸ், ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ். மார்க்கெட்ல நம்ம வர்ஷா பவர் வீடரை விட ஹெவியான கியர் பாக்ஸ் சென்டர் ரோட்டரி பவர் வீடர் மிஷின்ஸ்ல எந்த பிராண்ட்லயுமே கிடையாது. நீங்க டைரக்டா செக் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் வந்துட்டு ஃபைனலா நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே செக் பண்ணிட்டீங்க. இந்த ஹேண்டில் டிசைன் பாருங்களேன். மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா காமனான விலை குறைவான மிஷின்ஸ்லயும் வந்துட்டு உங்களுக்கு 2 பீஸ் ஹேண்டில் தான் வரும். நம்ம வர்ஷால மட்டும்தான் 3 பீஸ் ஹேண்டில் கொடுத்துரும். கம்ப்ளீட்டா இந்த ஹேண்டில் ஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜெர்மன் டெக்னாலஜியால நம்ம பண்ணிருக்கோம். அடுத்தது இந்த சிம்பிளான விஷயம், இந்த ஹேண்டில் நம்ம பிடிக்கிற இந்த பிரஸ் பண்ற லிவரும் சரி, நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள்ஸும் சரி, ஆக்சிலேட்டரோட ஸ்விட்சும் சரி, நீங்க ஆன் ஆஃப் ஸ்விட்சுமே சரி, இந்த ஒவ்வொரு காம்பனன்ட்லயுமே மார்க்கெட்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் சீப்பா கொடுக்குற மிஷின்ஸை விட எங்களோட குவாலிட்டி 100% அதிகமா இருக்கும். இதுக்காக தான் சொல்றேன், நீங்க கண்ணுல நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு அந்தளோட பொருளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க போட்டோல பாக்குறப்ப எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். மின்னுவதெல்லாம் பொன்னலன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நீங்க போட்டோல வீடியோல பாக்குறப்ப எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். நீங்க நேர்ல வந்து நம்மளோட மிஷினும் பாருங்க, நீங்க மார்க்கெட்ல கம்பேர் பண்றப்ப அந்த மிஷினை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணலாம். இது எல்லாம் போக ஃபைனலா இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே டெக்னிக்கல் பாயிண்ட்ஸுங்க. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க செக் பண்ண வேண்டியது, நீங்க வாங்குற பவர் வீடருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்னா என்ன? நீங்க தங்கம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போறீங்க, அந்த தங்கம் ஒரிஜினலா இல்லையான்னு எப்படி செக் பண்றீங்க? அதுக்கு BIS இருக்கா, ஹால்மார்க் இருக்கா, 916 இருக்கான்னு ஏகப்பட்ட சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சர்டிபிகேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் தங்கம். சோ அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் பவர் வீடர், இல்லாட்டி அதுவும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டும் டூப்ளிகேட் பவர் வீடர் தாங்கிறது நீங்க முடிவுக்கு வரணும். சோ நான் மீண்டும் ஒரு முறை சொன்ன மாதிரி இந்த அத்தனை பாயிண்ட்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் விலைங்கிற ஒண்ணு அடிப்படையா வச்சு எங்களோட மிஷின் கூட கம்பேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த அதிரடியான விலை தள்ளுபடி அட்ராக்டிவான ஆஃபர்ஸ்க்காக உங்களுக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்னைக்கு நீங்க சேமிக்கிறதா நினைச்சு நீங்க அதை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டைரக்டா நிறைய லாசஸ் வரும். நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய் மிச்சப்படுத்துறேன்னு நினைக்கிறீங்க, பட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி நேரம் நீங்க ஒரு பெட்ரோல் ஊத்தி நீங்க மிஷின் ஓட்டுறீங்க, 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அந்த பெட்ரோல் ஒரு இத்தனை லிட்டர் கன்சம்ஷன் இருக்கு இல்லைங்களா? நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிறத விட எங்களுக்கு வந்து 20% 30% எஃபிஷியன்சி உங்களுக்கு அதிகமா கொடுக்கும். இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற மிஷின் 1 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு 1 லிட்டர் கன்சம்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்மளோடது வந்து வெறும் உங்களுக்கு 800 ml தான் உங்களுக்கு கன்சம்ஷன் பண்ணும். ஸோ நீங்க இது மாதிரி ஹிட்டனா நீங்க நிறைய காஸ்ட் வந்து நீங்க சேவ் பண்ண முடியும் ஒரு தரமான பொருள் போறப்ப. இது நான் பவர் வீடர்ல மட்டும் சொல்ல, நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி, நீங்க தரமான பொருள் போறப்ப உங்களுக்கு ஹிடன் காஸ்ட் நீங்க நிறைய சேவ் பண்ண. உங்களுக்கு நீங்க ஃப்ரண்ட்ல பாக்குறப்ப இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் மிச்சப்படுத்துவீங்க, பட் நாளைக்கு உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க 10,000 ரூபாய் செலவழிக்கிற மாதிரி ஆயிடும். இதை தாண்டி இன்னைக்கு இந்த பவர் வீடர் துறையில என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய இம்போர்ட்டர்ஸ் வந்துட்டு விதவிதமான நேம்ல விதவிதமான கலர்ல உங்களுக்கு பொருளை வித்ததுக்கு அப்புறம் அவங்க காணாம போயிடுறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இன்னைக்கு 50% மேல நிறுவனங்கள் பவர் வீடரை விற்ற நிறுவனங்கள் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ண நிறுவனங்கள் இன்னைக்கு காணாம போயிருக்காங்க. சோ அந்த 50% நிறுவனங்கள்கிட்ட இருந்து வாங்கின பவர் வீடர் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு நீங்க ஒவ்வொரு விவசாய வீட்டிலும் நீங்க நேரடியா போய் பார்க்கணும். ஒவ்வொரு விவசாய வீட்டிலும் ஒரு பவர் வீடரோ இல்ல ஒரு பிரஷ் கட்டரோ ஒரு ஸ்ப்ரேயரோ வந்துட்டு கண்டிப்பா மூலையில போட்டு ஸ்கிராப்பா போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்க அட்ராக்டிவான விளம்பரம், அட்ராக்டிவான டிஸ்கவுண்ட்னு பார்த்து வாங்கின பவர் வீடர் 1 வருடத்துலயோ இல்ல 6 மாதத்துல இந்த நிறுவனமே காணாம போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பேர்ஸுக்கோ சர்வீஸ்க்கோ யாரை கான்டாக்ட் பண்ண தெரியாதனால வேஸ்டா ஸ்கிராப்பா போட்டு வச்சிருக்காங்க. பட் நம்ம நிறுவனம் கோவையில உங்களுக்கு 45,000 ஸ்கொயர் ஃபீட்ல எக்ஸ்க்ளூசிவா வந்து பவர் வீடர்ஸ் அண்ட் ஸ்பேர் ஸ்டாக் வச்சிருக்கோம். நம்மளோட நிறுவனத்தோட சர்வீஸ் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்றதுக்காக எங்க பிராண்ட் பவர் வீடர் மட்டும் இல்ல, நீங்க இந்தியாவில எந்த ஒரு கம்பெனில வாங்கின பவர் வீடரா இருந்தாலும் சரி, பிரஷ் கட்டரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு நீங்க தாராளமா அனுப்பிச்சு வைக்கலாம். அதை நாங்க சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு மீண்டும் அனுப்பிச்சு வைக்கிறோம். ஸோ நீங்க எந்த ஒரு கம்பெனில நீங்க பவர் வீடர் வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க ஏதாவது பவர் வீடர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இது எல்லாம் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க விலைகளோட கம்பேர் பண்ணி தாராளமா வாங்கலாம். நான் மீண்டும் ஒரு ஓப்பன் சேலஞ்சா சொல்றேங்க, நம்மளோட ஈகோ சீரியஸ் இன்ஜின், நம்மளோட கியர் பாக்ஸ், நம்ம இன்ஜினுக்குள்ள யூஸ் பண்ணிருக்க ஸ்பேர் பார்ட்ஸ், இதே மெட்டீரியல் கிரேட் காம்பனன்ஸ், கியர் பாக்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க காம்பனன்ஸ், நம்மளோட சாலிட் டயரு, இந்த ஜெர்மன் ஹேண்டில், இந்த குவாலிட்டியில உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கேபிள், உங்களுக்கு சுவிட்ச், இந்த கிளட்ச் எல்லாமே, இந்த காம்பனன்ஸ் எல்லாமே போட்டு நமக்கு ஈக்குவலா 100% யாராவது ஒரு கம்பெனி இந்த குவாலிட்டியில எங்களோட விலை விட ₹1 விலை கம்மியா கொடுத்தாங்க அப்படின்னா ₹1,00,000 கேஷ் பிரைஸை நாங்க இன்னைக்கு ஓப்பனா உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸோ வர்ஷானாலே பவர் வீடர் தான், பவர் வீடர்னாலே வர்ஷா தான். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.